அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக. உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவருடைய கல்வாரி பலிக்கு உங்களை அன்போடு இயேசுவினுடைய இனிய நாமத்திலே வரவேற்றுக் கொள்கிறேன். நம்பிக்கையோடு நாம் இயேசுவை நாடுகின்ற பொழுது எமது நம்பிக்கைக்கு மேலாக ஆண்டவர் நமக்கு நன்மைகளை வழங்குவார் என்ற செய்தி இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே தொடர்ந்தும் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியோடு இருக்கின்ற வரத்தை கேட்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நிலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திடச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14, 16, 19, 20.
ஆண்டவர் கூறுவது: இஸ்ராயேலை நயமாக கவர்ந்தெழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். அக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களில் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அழைப்பாள். என் பாகாலே இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ராயேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக: ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றென்றும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதற்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவு கட்டாதது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் ஆட்சியையும் விகழ்த்தகவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அச்சம் தரும் செயல்களில் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நட்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாமுண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, வசனங்கள் 18 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டாள். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிடு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார்.
அவர், விலகிப் பொங்கல், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, இந்த நற்செய்தி பகுதி மிகவும் ஒரு அழகான நற்செய்தி பகுதி. 2 மனிதர்களை நாங்கள் சந்திக்கிறோம். தொழுகைக்கூட தலைவர், இரத்தப்போக்கினால் வருந்திய பெண். இந்த 2 மனிதர்களுடைய வாழ்வையும் பார்க்கிற பொழுது மிகவும் மிகவும் ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். நாங்கள் சாதாரண நிலையிலே நம்பிக்கை கொண்டிருப்பதற்கும் ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதற்கும் சற்று வித்தியாசம், பெரிய இடைவெளி இருக்கிறது. இந்த 2 மனிதர்களுடைய வாழ்வையும் பார்க்கிற பொழுது அவர்கள் இருட்டிலே இருந்தார்கள். அவர்கள் ஒரு இழப்பிலே இருந்தார்கள், ஒரு கவலையிலே இருந்தார்கள். வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்துவிட்டது என்ற ஒரு நிலையிலே இருக்கிற பொழுதும் கூட அவர்கள் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையிலே தளர்ந்து போகவில்லை. அவருடைய நம்பிக்கை இருளிலே இருந்து ஒளியை நோக்கியதாக அது பயணிக்கிறது. இந்த பெண் இயேசுவை தொட்டாள். அவளுடைய தொடுகை வெறுமனே ஒரு சாதாரண தொடுகை அல்ல. இந்த நற்செய்தியை நாங்கள் ஆழமாக சிந்தித்தோம் என்று சொன்னால், இயேசுவை சுற்றி அதிகமான கூட்டம் சூழ்ந்து நிற்கிறது. விலத்த முடியாத அளவுக்கு கூட்டம். அங்கே இயேசுவை அவர்கள் முட்டி கொண்டிருந்தார்கள். இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். அத்தனை பேருடைய நெருக்கத்துக்கு மத்தியிலே இந்த பெண்ணினுடைய தொடுகை இயேசுவை தொட்டது என்று சொல்லலாம். இயேசு அவருடைய தொடுகையை உணர்ந்து கொண்டாள் என்று சொல்லலாம். அதற்கு காரணம், அந்த பெண்ணினுடைய தொடுகை ஒரு சாதாரண தொடுகை அல்ல, ஒரு அசாதாரண தொடுகையாக நம்பிக்கையோடு ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இயேசுவை தொட்டாள். அதே மாதிரி தான் அந்த தொழுகைக்கூட தலைவனும் இயேசுவை அணுகி கொண்டார். இந்த நற்செய்தியை வாசிக்கிற பொழுது நானும் நீங்களும் எங்களுடைய மனதிலே ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். எனக்கும் ஆண்டவர் இயேசுவுக்குமான தொடுகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு சாதாரண விசுவாசத்தின் அடிப்படையிலே இயேசுவை நான் தொடுகின்றவனாக இருக்கிறேனா? அல்லாவிட்டால் என்னுடைய இந்த 2 மனிதர்களை சந்திக்கிற பொழுது இந்த 2 மனிதர்கள் கொண்டிருந்ததைப் போல அசாதாரண சூழ்நிலையிலும் அந்த இயேசுவின் மீது என்னுடைய தொடுகை ஒரு நம்பிக்கை நிறைந்த தொடுகையாக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமர இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய விசுவாசம் நிறைவாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுது அது சோதிக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த மனிதர்களைப் போல எங்களுடைய வாழ்விலும் ஏதோ ஒரு இருள் ஏற்படுகிற பொழுது எங்களுடைய விசுவாசம் அங்கே ஆட்டம் காணுகிறது. எனவே ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருக்கிற எமது நம்பிக்கை இன்னும் இன்னும் அதிகப்படவும், எங்களுடைய நம்பிக்கையின் மிகுதியினால் இறைவன் எங்களுக்கு நிறைவான நன்மைகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி அருள் கேட்டு தொடர்ந்தும் திருப்பலியிலே மன்றாடுவோம். காணிக்கை பாடலிலே பங்கெடுப்போம். இதயம் மகிழ்ந்து அளிக்கும் பலியை இறைவாய் ஏற்றிடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவார். ஏழைகள் வாழ்விலே தினம் தினம் துயரமே, என்றும் அழுதிடும் விழிகளில் நிறைந்த சோகமே. ஏழைகள் வாழ்விலே தினம் தினம் துயரமே, என்றும் அழுதிடும்
வெளிகளில் நிறைந்த சோகமே துயரம் போக்க இல்லையே பலியாய் தந்திடுவே துயரம் போக்க இல்லையே பலியாய் தந்திடுவே என்னை பலியாக மாற்று என்னை பலியாக மாற்று. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போஷிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தின் நலனுக்காகவும் கையின்றி பழியை கொள்வாராக. ஆண்டவரே, எமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவர் அமர்த்துவோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழறியும் உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். நாமம் மது மாற்றியால் நிறைந்துள்ளன. நிலங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேராண்டவர் ஆசி பெற்றவர். நிலங்களிலே ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்க. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது நப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாங்கள் விண்ணகத்தந்தை நோக்கி துணிந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல உங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியாய் அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும் எனது ஆன்மா நலமடையும். பொன்னான நேரம் பூந்தெழுதல் காற்றில் என் ஜீவராகம் கலைந்தோடுதே. என் தேச உன்னில்
பொன்னான நேரம் பூந்தெழுந்த காற்று என் ஜீவராகம் கரைந்தோடுதே. நீ இல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம் நான், உன் நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம் நான். காலம் தோறும் மணி போல் காக்கும் தெய்வமே, சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை தேற்றும் நிறைவரே. ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அவர் தரும் அமைதியிலும் சென்று வாருங்கள். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம். மாபாவம் நம்மை வேண்டாமல், மாபாவம் நம்மை வேண்டாமல் காப்பாயே அருள்வாயே, கன்னி மாதாவே சரணம். மாசில்லாமலும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோர கண்டோம். மாசில்லாமலும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோர கண்டோம். தவம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். தவம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம். நித்திய சுதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதி கூறிய
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.